அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் நடைபெற்ற 2020 எஸ்ஐ பேச்சின் பயிற்சி காணொளி. 129 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அதிநவீன பயிற்சியகம் பல நூற்றுக்கணக்கான காவல் உதவி ஆய்வாளர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த தரமான பயிற்சிகளை அளிக்கிறது. காவல்துறையின் மீது அதீத காதலோடு காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற உந்துதலோடு கடும் முயற்சி செய்து 2021-2022 ஆண்டிற்கான உதவி ஆய்வாளர்கள் 929 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக பல ஆண்டு கனவு நினைவானதை எண்ணி மகிழ்ச்சியோடு காவல்துறை பயிற்சி அரங்கத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர். ஒரு பக்கம் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றிய கர்வத்தோடு பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் தமிழ்நாடு காவல்துறை உயர் பயிற்சியகத்தில் நுழைந்த பொழுது அவர்களை என்முகத்துடன் ஆய்வாளர்கள் வரவேற்றனர். அகாடமிக்குள் நுழைந்த தருணம் கொரோனா காலகட்டம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் ஒவ்வொருவரின் விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட விடுதிகளுக்கு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதுவரை ஸ்டைலாகவும் மனதிற்கு பிடித்த ஹேர் ஸ்டைலை வைத்திருந்தாலும் காவல் பயிற்சிக்குள் அடியெடுத்த தருணமே அவர்களுக்கான போலீஸ் கட்டிங் போடப்பட்டது. அனைத்து விதமான ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகு ஓய்வளிக்கப்பட்டது. முதல் நாள் பயிற்சி அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்களுக்கு அடிப்படை பயிற்சி முறைகள் பயிற்றுவித்தனர். அகாடமிக்குள் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. இந்த பெருமைமிகு உயர் பயிற்சியகத்தில் உதவி ஆய்வாளர்கள் முதல் துணை கண்காணிப்பாளர்கள் வரையிலான அலுவலர்களுக்கென்று தனித்தனியே பாடத்திட்டங்கள், பயிற்சி முறைகள் செவ்வனே வகுக்கப்பட்டுள்ளன. பாடத்திட்டங்கள் மட்டுமல்லாது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, ஆயுதங்களை தூய்மை செய்யும் பயிற்சி ஆகியவையும் அளிக்கப்படுகின்றன. காவலர்களுக்கு மட்டுமல்லாது கூட்டுறவு, நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு, போக்குவரத்து துறையினர், உதவி அரசு வழக்கறிஞர்கள், சுங்கத்துறையினர், சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோருக்கு இங்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடல் வளம், மனவளம் தவிர கலைகளின் வாயிலாகவும் களை கட்டுகிறது பயிற்சி முறைகள். இங்கு பயிற்சி பெறும் அலுவலர்களுக்கு அறிவு, சேவை மற்றும் தியாகம் ஆகியவை முதன்மையான இலக்காக பயிற்சி திட்டங்களில் முன்வைக்கப்படுகிறது. துணிவு, நேர்மை, அர்ப்பணிப்பு, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வலுவான மன உணர்வுடன் நடைபோடும் தமிழக காவல்துறைக்கென சிறப்பான அதிகாரிகளை தயார்படுத்துவதே இந்த காவல் உயர் பயிற்சியகத்தின் பணியாகும். இந்த பயிற்சியகத்தின் மற்றுமொரு சிறப்பு இதனை வழிநடத்தும் திறமையும் பொறுப்பும் வாய்ந்த சிறந்த அதிகாரிகள். பயிற்சியகத்தின் இன்றைய காலகட்டத்தில் இயக்குனர் பொறுப்பை அலங்கரிப்பது மதிப்பிற்குரிய அமல்ராஜ் IPS அவர்கள். சீர்மிகு காவல் உயர் பயிற்சியகத்தின் நிர்வாகிகள், பயிற்சியளிக்கும் அதிகாரிகள் ஆகியோர் சிறப்புகளின் சிகரங்கள். ஒரு காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் என்பவருக்கு பணிகளும் பொறுப்புகளும் அழுத்தங்களும் அதிகம். அத்தகைய திறன் தேவைப்படும் பணிகளை மக்களிடம் நற்பெயர் பெறும் வகையில் நிறைவேற்ற தேவைப்படும் அத்தனை பயிற்சிகளும் இப்பயிற்சியகத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த காவல் உயர் பயிற்சியகத்தின் சிறப்புகளில் அதிமுக்கியமானது இதன் அமைவிடம். 129 ஏக்கர் பரப்பளவில் மிக ரம்மியமான சூழலில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பயிற்சி பெறும் காவல் உதவி ஆய்வாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகளுக்கென தங்கும் அறைகள், குளியல் அறைகள், உணவரங்கம் என மிக தூய்மையாகவும் பன்னாட்டு தரத்துடனும் பராமரிக்கப்படுகின்றன. சர்வதேச அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் நீச்சல் குளத்தில் பயிற்சி அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய அளவில் பதக்கங்களை வென்ற சார்பு ஆய்வாளர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. பயிற்சிகள் பெற உள்ளரங்கம் மற்றும் வெளியரங்கம் என 2 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளரங்கில் உடல் பயிற்சிக்கென அமைக்கப்பட்டுள்ள ஜிம் வருங்கால காவல்துறை அதிகாரிகளின் உடலை பேணி காக்கவும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருப்பது இந்த பயிற்சி கல்லூரியின் சிறப்பம்சமாகும்.
இந்த பயிற்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள துப்பாக்கி சுட்டு பழகும் அரங்கு உலக தரத்தில் அமைந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் இங்கு பயிற்சி அளிக்கப்படுவது இதன் கூடுதல் சிறப்பம்சமாகும். ஆண்கள் ஒரு பக்கம் பட்டையை கிளப்ப நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று பெண்களும் மாறி மாறி இலக்கை சுட்டது பார்ப்போரின் கவனத்தை வெகுவாக ஈர்ப்பதாக இருந்தது. இதே போன்று வெளியரங்கின் பயிற்சியில் உதவி ஆய்வாளர்கள் நிஜ துப்பாக்கியை எப்படி கையாள்வது, இலக்கை சரிபார்த்து சுடுவது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டனர். கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்ட பிறகு பேட்மிண்டன் விளையாடுவதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உள் விளையாட்டு அரங்கில் சார்பு ஆய்வாளர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடி வருகின்றனர். நுழைவு வாயிலில் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த பயிற்சி வளாகத்தை ட்ரோன் கேமரா மூலம் காட்சிப்படுத்திய பொழுது இதன் அழகை ரசிக்காதவர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வண்ணம் பசுமையாக காட்சியளிக்கிறது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூண் பிரம்மாண்டமாக நிற்கும் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். இது மட்டுமின்றி இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் குளம் காண்பதற்கு ரம்மியமாக இருப்பதும், அதில் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் சவாரி செய்வதும், ரோந்து பணிகளை எப்படி மேற்கொள்வது என்ற பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை பயிற்சியில் எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் கமாண்டோ பயிற்சிக்கென்று தனி மவுசு எப்பொழுதும் உண்டு. இந்த பயிற்சி கடுமையாக இருந்தாலும் இது எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு பயிற்சி உதவி ஆய்வாளர்களிடையே இருக்கும் என்றே கூறலாம். மன வலிமைக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சிகள் இருக்கும். அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் காவல்துறை அணிவகுப்பு நடத்தப்படும் பிரம்மாண்ட அரங்கத்தில் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் விண்ணை அதிரும் அளவில் பயிற்சி மேற்கொள்வது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். அதிகாரியின் உத்தரவுக்கேற்ப அவர்கள் வீறு நடை போட்டு செல்வது காண்போரை பரவசப்படுத்தும். பயிற்சிகள், கருத்தரங்குகள், நிகழ்ச்சிகள் நடத்த பிரம்மாண்டமான அரங்கும் உள்ளது. ஒரே சமயத்தில் 1000 பேர் அமரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குற்றச்சம்பவம் நடந்தவுடன் அந்த இடத்திலிருந்து எப்படியான விஷயங்கள் பின்பற்ற வேண்டும், அங்கிருந்து எந்த மாதிரியான தடயங்களை சேகரிக்க வேண்டும், அப்படி சேகரித்தவற்றை தடயவியல் துறைக்கு கொண்டு வந்து அவை எப்படி ஆதாரங்களாக மாற்றப்படுகிறது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சி மையத்தில் உள்ள மாதிரி காவல் நிலையம் மட்டுமின்றி நேரடியாக கமிஷனர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மனித உரிமை ஆணையம், சிறார் சீர்திருத்த பள்ளி, சிறைத்துறை மற்றும் வனத்துறை உள்ளிட்ட 13 துறைகளின் பணியிடங்களுக்கு நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டு கள சூழல் குறித்த அனுபவங்கள் அளிக்கப்படுவது பயிற்சி அதிகாரிகளுக்கு உதவிகரமாக இருந்தது. மேலும் நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம் இங்கு அறிமுகப்படுத்தி வகுப்புகள் எடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று வருங்காலத்தில் காவல்துறைக்கு சவாலாக இருக்கும் சைபர் கிரைம் பற்றிய சிறப்பு வகுப்புகள் இங்கு எடுக்கப்பட்டு மாதிரி வழக்குகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு பயிற்சி அளித்து வருவது கூடுதல் சிறப்பாக உள்ளது. வழக்கமாக பயிற்சி அளிக்கும் அதிகாரிகள் தவிர நேரடி வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள், பல்வேறு பாதுகாப்பு துறைகளில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகளும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளும் இங்கு வருகை புரிந்து எதிர்கால காவல் அதிகாரிகளிடம் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். காவல்துறை என்றாலே
கடுமையான பயிற்சிகள் இருக்கும். அந்த பயிற்சிதான் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியை உருவாக்கும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் நல்ல காவல்துறை அதிகாரிகளாக 2021-2022 ஆண்டு பயிற்சி பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் வலம் வருவார்கள் என பெருமை பொங்க தெரிவித்தார் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி இயக்குநரான அமல்ராஜ் IPS.